Watch full episodes on Jio Hotstar. புல்லட் ட்ரெயினில் பாம்பு வைக்கணுங்கிற நம்ம பிளான் அட்ர ஃப்ளாப் ஆகணும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த ஹோட்டலில் மட்டும் நான் பாம்பு வச்சு வெடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையே அப்படியே அதிரி அலாண்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கு பாஸ் என் பிளானு? இங்க பாரு லம்பு, இந்த முறை நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது, சரியா? மும்பைல நிறைய இடத்துல பாம்பு வைக்க சொல்லி எனக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. முன்னா முயற்சி எதுலையுமே தோல்வி அடைய மாட்டா. இங்க பாருங்க பாஸ், கண்டிப்பா நாம ஃபெயில் ஆக மாட்டோம் பாஸ். நம்ம திட்ட என்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாது பாஸ். அதை ஏதோ தவறுதலா மாத்தி போட்டுட்டேன். இப்ப கோட்டு மேல கோட்டு போட்டு நான் மறைச்சிட்டு வந்திருக்கேன் பாஸ். இன்னைக்கு நான் கோட்டை கரெக்டா தான் போட்டிருக்கேன், பாத்தீங்கல்ல? இதோ இங்க பாருங்க, நான் டைமரையும் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது உட்காந்து இந்த கோட்டை கழட்டிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு நழுவிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் டப்பு சுப்பு டும்மு தூக்கி அடிச்சிருவோம், பாத்துக்கங்க. இவங்க 2 பேரும் ஷாக்கால் ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்காங்களே, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாங்க. இபாய்ஸ்கா ஃப்ரீசோ. ஏன் அவன் இன்னும் வெளியில வராம இருக்கா? ருத்ரா கம், வா போலாம். போலாம். ஆனா முதல்ல ஒரு காமெடி ஷோவை பாருங்க. அந்த ட்ரெயின் பாம்பர் இங்க கூட இருக்கான். நான் அவன் கோட்டோட அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், பாத்தீங்களா? வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு நேரம் இவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையா? இவன் கோட்டை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியவே மாட்டேங்குதா. டேய் வெளியில வாடா, கோட்டை வச்சுட்டு சீக்கிரம் வா. இவனை விட மாட்டேன். டேய் சீக்கிரம் வாடா, கோட்டை வச்சுட்டு வாடா. ஹலோ, வந்துரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டு வந்துருங்க. இவன் மாட்டது இல்லாம நம்மளையும் சேர்த்து மாட்ட வைப்பான் போல இருக்கே. பாஸ், இவனோட கோட்டை கழட்டிடலாம். அட முட்டை பசங்களா, கோட்டை இப்ப கழட்டாதீங்கடா. கழட்டினீங்கன்னா அவனோட சேர்ந்து நாமளும் செத்து போயிடுவோம்டா. இது என்ன சத்தம்? பாஸ் சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. இந்த பாம்பு வெடிக்க இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. 5 4 3 2 பாஸ். அட முன்னா பாஸ், நம்ம எப்படி எந்த இடத்துக்கு வந்தோம்? ஹோட்டல் பிளாஸ்ட் ஆச்சா இல்லையா? நம்ம நிலைமைய பாத்தியா? ஹோட்டல் ஒண்ணும் பிளாஸ்ட் ஆகல, நாம தான் இப்ப பிளாஸ்ட் ஆகி நிக்கிறோம். இவன் அந்த ட்ரெயின் பையன் தானே. இவன் அந்த வாஷ்ரூம்ல இருந்து எப்படி காணாம போனான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ராக்கி, கம் வித் மீ. அட இருங்க, நாங்களும் வருவோம்.
அட என்னையும் உள்ள வரவிடுங்கப்பா. ஆனா எப்படி இது நடந்துச்சு? நான் அவங்க 4 பேரையும் லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத பார்த்தேனே. அதுக்குள்ள எல்லாரும் எங்க நுழைஞ்சிட்டாங்க? ராக்கி, ராக்கி, என்னாச்சு பாட்டி? ராக்கி, ட்ரெயின்ல 4 பசங்க வந்தாங்களே பாத்தியா? இப்போ அவங்க எல்லாரும் இந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன்பா. ஆனா லிஃப்ட திறந்ததும் அவங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாரும் சஸ்பீஷியஸா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்ன பாட்டி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவங்க பக்கத்து லிஃப்ட்ல போயிருப்பாங்க. கன்ஃபியூஷன், அதுவும் 2 டைமா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இதுல கண்டிப்பா ஏதோ சரியில்லை. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. தாத்தா நமக்காக எவ்வளவு அழகா இருக்கிற சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். தாத்தா ஹோட்டல் போனது ஜோ அங்கிள போய் பார்க்க சொன்னாரு. என்ன நம்பர் இது? 41 மட்டும் வருது. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ருத்ரா பேசுறேன். ஓ எஸ் ருத்ரா, ஐ நோ. நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரூமுக்கு வரீங்களா? அங்கிள், உங்களை நாங்க எங்க ரூமுக்கு இன்வைட் பண்றோம். நானும் அங்க வர ஆசைப்படுறேன். ஆனா உங்களுடைய மேஜிக்கல் ஃப்ளோருக்கு என்னால எப்படி வர முடியும்? அங்கிள், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ரூமோட சீலிங்க நீங்க பாருங்க. ஹலோ பசங்களா, அடேங்கப்பா, இந்த ரூம் என்னோட ரூமை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதே. பசங்களா, நியாயமா பார்த்தா நான் தான் உங்களை இங்க நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன கவனிக்கிறீங்க? புல்லட் ட்ரெயினோட ஓபனிங்காக இன்று மந்திரி சார் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மந்திரி சார் பேசஞ்சர்ஸ் கூட பயணிச்சாரு. ஆனா ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ட்ரெயினோட ட்ராக் உடைஞ்சு சீக்குள்ள போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் சீய நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போதான் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ட்ரெயினோட ட்ராக் தண்ணிலேந்து தானாவே தன்னோட இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் உடனே நேரா போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ட்ரெயின்ல இருக்கிற யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்ல. சரியான நேரத்துல சரியா நடந்திருக்கு. ஆனா இந்த ட்ரெயினை யாரு காப்பாத்துனதுன்னு சரியா இது வரைக்கும் தெரியல. ருத்ரா, இது உன்னுடைய வேலை தானே? ஏன்னா நீங்களும் புல்லட் ட்ரெயின்ல போனீங்கல்ல? எஸ் ஜோ அங்கிள், நான் இது பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லைன்னா ட்ரெயின் சீக்குள்ள விழுந்திருக்கும். நான் அங்க துணியால கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் பார்க்க எஜிப்தியன் மம்மி மாதிரி இருந்தான். அதான் ட்ரெயின் மூழ்கடிக்கணும்னு பார்த்தான். நான் அவன் கிட்ட சண்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. எஜிப்சியன் மம்மி மாதிரி இருந்தானா? ஒருவேளை அவனுக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருச்சா? அங்கிள், நீங்க யார பத்தி பேசுறீங்க? நீ கவலைப்படாத ருத்ரா. ஆனா நீ மும்பைல இருக்கிற வரைக்கும் எப்பவுமே மேஜிக்கை யூஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா யாராவது பார்த்துட்டா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப தூங்குங்க. ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நைஸ் டு மீட் யூ அங்கிள். எனக்கு முழுசா பவர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நைட்டு தான் வெளியில போவோம். வா, அங்க ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏய், கொஞ்ச நேரம் இங்க வரியா? தோ வந்துட்டான்ப்பா. சரியா, நீ என்ன ஒரு தினசா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற? இந்த நேரத்துல எங்கேயாவது நாடகத்துக்கு நடிக்க போறியா? நாடகம், என்னோட கண்களை பாருடா.
நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் பார்ப்பேன். என்ன ட்ரெஸ்ஸுப்பா இது? எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். டாடா. கிங்க, ராஜா ராஜா. அவன் என்ன பார்த்து பயப்படவே இல்லையே. அடப்பாங்க பாஸ், மும்பைல யாரும் இந்த மம்மிங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க பாஸ். தன்னோட மம்மியை பார்த்து தான் பயப்படுவாங்க. இங்க இருக்கிறவங்களாம் அந்த பேய் ஆத்மா மம்மிங்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன பார்த்து யாரும் பயப்படலாம், என் கண்களை யாரும் பார்க்கலனா அவங்களோட சக்தி எப்படி என்னால எடுக்க முடியும் சொல்லு. ஐடியா. என்னது? இதுக்கப்புறம் எல்லாரும் தானா வந்து என் கண்களை பார்ப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. மியூசிக். அங்க என்னமோ ஷோ நடக்குதுப்பா. சரி சரி வாங்க வாங்க போலாம். அங்க பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியலையே. Thank you. So, என்னோட டான்ஸ் எப்படி இருந்தது சொல்றீங்களா? அப்படின்னா இன்னொரு சர்ப்ரைஸ்க்காக நீங்க ரெடி ஆயிடுங்க. என்னோட கண்களை பாருங்க. மனுஷனோட எல்லா எனர்ஜியும் எனக்குள்ள வந்தே ஆகணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.